டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். திருப்பதியில் வழங்கப்பட்ட லட்டு பீஃப் லட்டு. அந்த லட்டுவில் மாட்டுக் கொழுப்பும் பன்றி கொழுப்பும் கலந்து அந்த லட்டுவை தயார் செய்திருக்கிறார்கள் அப்படின்ற சர்ச்சை அடங்கி ஓய்வதற்குள் தமிழ்நாட்டில் உள்ள பழனி கோவிலில் தயாரிக்கப்படுகின்ற பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவுக்கான மாத்திரைகள் கலக்கப்படுகிறது அப்படின்ற அடுத்த குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நம்ம ரொம்ப பெருசாக நினைக்கிற ஒரு கோயிலில் இருக்கிற பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவு ஏற்படுத்துகிற மாத்திரைகள் கலந்து தான் நான் செவி வழியாக கேள்விப்பட்டேன். இந்த பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்ட தமிழ்நாட்டின் ஜேம்ஸ் கேமரூன் மோகன்ஜிக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த ஆண்மை குறைவை சரி செய்வதற்காக அவர் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களை அணுகி இந்த ஆண்மை குறைவுக்கான சிகிச்சையை எடுத்துக்கிட்டு வர்றாரு. இது குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பேசலாம். திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பும் பன்றி கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு கொழுப்புகளை சேர்த்து நெய்ல மிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதனால அதுல இருந்து தான் லட்டு ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் தயாரிக்கப்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டை சந்திரபாபு நாயுடு முன்வைத்தாரு. அதுலயும் ஒரு அடிப்படையான கேள்வி என்னன்னா, அந்த நெய்யை எங்க கொண்டு போய் பரிசோதனை பண்றாங்கன்னா, குஜராத்தில் உள்ள ஒரு தனியார் ஆய்வகத்தில் பரிசோதனை செய்து இதுல மாட்டு கொழுப்பு இருக்குது, இதுல பன்றி கொழுப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடித்ததாக சொல்கிறார்கள். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இது போன்ற மாநிலங்களிலேயே இந்த நெய்யை ஆய்வு செய்வதற்கு தரமான தரக்கட்டுப்பாட்டு நிறுவனங்கள் இருக்கும் பொழுது எதற்காக சந்திரபாபு நாயுடு குஜராத்தை அணுகினார் அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இந்த உணவு தரக்கட்டுப்பாட்டு தொடர்பாக இதில் இயங்குகின்ற அரசு அதிகாரிகள் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த லட்டு தயாரிக்கப்படுகின்ற நெய் குறித்து குஜராத் ஆய்வகத்தில் ஆய்வு செஞ்சாங்க. அது எஸ் டைப் ஆய்வு, எஸ் குறியீடுக்கான ஆய்வு மட்டும்தான் நடந்திருக்குது. அதுல முழுமையாக கண்டுபிடிக்க முடியாது என்னென்ன பொருட்கள் இந்த நெய்யில கலந்துருக்குது அப்படின்னு. அப்ப இதை முழுமையா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொழுப்பு அமில பரிசோதனை மற்றும் கார்பன் ஐசோடோப் பரிசோதனை அப்படின்ற 2 பரிசோதனைகள் செய்வதன் மூலமா தான் உண்மையிலேயே திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பும் பன்றி கொழுப்பும் கலக்கப்பட்டதா அப்படின்றத கண்டறிய முடியும். இல்ல தன்னுடைய அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்காக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ள சந்திரபாபு நாயுடு இப்படி ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்கிறாரா அப்படின்ற விஷயம் அடுத்தடுத்த பரிசோதனைகள் மூலமா தெரிய வரும். பட் ஆனா இதை பொறுத்த வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்றாருன்னா, ஒரு நெய் லட்டு தயாரிக்க வருதுனாலே அந்த நெய்யை முதல் கட்டத்திலேயே பரிசோதிப்பாங்க, பரிசோதிச்சுதான் லட்டு தயாரிக்கவே அனுமதிப்பாங்களே ஒழிய அது தரமற்ற நெய்யா இருந்தா அப்பயே நிராகரிச்சிருவாங்க. இது திருப்பதி தேவஸ்தானம் போர்டு தான் முழுக்க முழுக்க இதை பாத்துக்குது அப்படின்னு அவர் தரப்புல சொல்றாரு. ஆனா சந்திரபாபு நாயுடு ஜூன் மாதம் தான் இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததா சொல்றாரு. இப்ப ஜூன் மாதத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால் அதை செப்டம்பரில் அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அப்ப ஜூன் மாதத்தில் இவருடைய ஆட்சி தானே நடக்கிறது. அப்ப இவருடைய ஆட்சியிலையும் இது மாதிரியான பன்றி கொழுப்பு மாட்டு கொழுப்பில் லட்டு தயாரிக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்குது. இப்ப இது லட்டு பிரச்சனை இல்லை. இந்த லட்டு பிரச்சனையை தாண்டி இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இந்த லட்டு பிரச்சனையை சந்திரபாபு நாயுடு முன்வைக்கிறார். அவருடைய கூட்டணியில் இருக்கின்ற ஜனசேனா கட்சி 11 நாள் பவன் கல்யாண் நான் மன்னிப்பு கேட்டு விரதம் இருக்க போறேன், யார்கிட்ட ஏழுமலையான்ட்ட மன்னிப்பு கேட்க போறாராம். இவர் 11 நாள் மன்னிப்பு கேட்டா இந்த லட்டு பிரச்சனை எல்லாம் சரியாயிருமா? இந்த ஜனசேனா பவன் கல்யாண் இந்த எதற்காக இந்த மன்னிப்பு விரதம் இருக்க போறார் அப்படின்னா, சனாதன தர்ம ரக்ஷண வாரியம் அப்படின்ற ஒரு வாரியத்தை அமைக்க வேண்டும், அதாவது சனாதன தர்மத்தை காப்பதற்கு ஒரு வாரியம் அமைக்கணும் அப்படின்னு அவர் கோரிக்கை வைக்கிறாரு. சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருக்கின்ற பாஜக என்ன சொல்லுது அப்படின்னா, கோவிலை இந்துக்களிடம் ஒப்படை, குறிப்பாக திருப்பதி தேவஸ்தான கோவிலை எங்களிடம் ஒப்படைத்து விடு அப்படின்றாங்க. ஏழுமலையான எங்கள்கிட்ட கொடுத்துரு, நாங்களே ஏழுமலையான வச்சு கல்லா கட்டிக்கிறோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, வருஷத்துக்கு இந்த லட்டு தயாரிக்கிறதுல மட்டும் 12 கோடியிலிருந்து 13 கோடி லட்டு ஒரு வருஷத்துக்கு விற்பனை ஆகுது. இதன் மூலமாக மட்டும் இந்த கோயிலுக்கு 500 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்குது, வெறும் லட்டு மேட்டர்ல மட்டும். அப்புறம் உண்டியல் இருக்குது, அப்புறம் மற்ற விஷயங்கள் இருக்குது.
இப்ப எவ்வளவு கோடி சொத்துக்கள் புரளக்கூடிய பணம் புரளக்கூடிய இடமாக அந்த திருப்பதி கோயில் இருக்குதுன்னு பாருங்க. அந்த கோவிலை அர்ச்சகர்களிடம் கொடுத்து விடு, அந்த கோவிலை இந்துக்களிடம் கொடுத்து விடு அப்படின்னு அங்க இருக்கின்ற பார்ப்பன பாஜகவினர் கூச்சல் போடுறாங்க. தன்னுடைய அரசியல் எதிரியை ஒழித்து கட்டுவதற்காக இப்படி ஒரு அஸ்திரத்தை எடுத்த சந்திரபாபு நாயுடு இன்றைக்கு சிக்கலில் சிக்கியுள்ளார். ஒன்றிய பாஜக அரசு இந்த விஷயத்தை கையில் எடுத்துட்டான். அவங்க அந்த நெய்யை கொடு, நாங்க பரிசோதனை பண்றோம் அப்படின்னு ஒன்றிய அரசு அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள தரக்கட்டுப்பாட்டு நிறுவனங்களுக்கு அந்த நெய்யை எடுத்துட்டு போய் ஆய்வு செய்யறாங்க. இந்த நெய்யை வழங்கிய தமிழ்நாட்டு குறிப்பாக திண்டுக்கல்லில் உள்ள இந்த ஏஆர் டைரி அப்படின்ற நிறுவனம் எங்க நெய்யை நீங்க எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் பரிசோதிச்சுக்குங்க, எல்லா கடைகளிலும் எங்களுடைய நெய் இருக்குது, இதுல மாட்டு கொழுப்போ பன்றி கொழுப்போ கிடையாது அப்படின்னு அவர்கள் ஒரு புறம் சவால் விடுகிறார்கள். இப்ப இந்த சூழல்ல அந்த மாநிலத்திற்குள் சந்திரபாபு நாயுடு கிளப்பிய சர்ச்சை அப்படின்றது ஒன்றிய பாஜக அரசின் கையில் போய் இன்றைக்கு அந்த கோயிலை எங்கள்கிட்ட கொடு அப்படின்ற பிரச்சனையாக மாறி இருக்கிறது. சந்திரபாபு நாயுடு இல்ல இது எங்க மாநில பிரச்சனை, நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு இன்றைக்கு பாஜகவிடம் சிக்கி திணறி கொண்டு இருக்கிறார். இது ஒரு பக்கம் இந்த லட்டு சர்ச்சை போயிட்டு இருக்குது. அப்படியே இந்த லட்டு மேட்டரை வச்சு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலும் ஒரு கலவரத்தை தூண்ட இந்த பாசிச சக்திகள் பாஜக சக்திகள் அதற்கான வேலைகளை தொடர்ச்சியா செய்யறாங்க. இதே ஏஆர் டைரி நிறுவனம் லட்டு தயாரிக்க கலப்படமான நெய்யை கொடுத்த இதே ஏஆர் டைரி நிறுவனம் தான் தமிழ்நாட்டில் பழனி கோயிலுக்கு நெய்யை கொடுக்குறாங்க. இவங்களே தான் கேரளாவில் இருக்கின்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு நெய்யை கொடுக்குறாங்க. அப்ப அங்கேயும் மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பால் ஆன நெய்யின் மூலமாகத்தான் பிரசாதம் தயாரிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை கிளப்புறாங்க. இது மட்டும் இல்லாம தெலுங்கானால இப்படிதான் நடக்குது, கர்நாடகாவிலும் இப்படிதான் நடக்குது. இது கோயில்கள் எல்லாம் அசுத்தமாகி விட்டது. அசுத்தமானதுக்கு காரணம் இந்த கோயில்கள் எல்லாம் அரசு பராமரிப்பில் இருக்கிறது, அதனால அதை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு அரசியலை இவங்க கையில் எடுக்கிறாங்க. இப்ப இதுல விஷயம் என்னன்னா, கர்நாடக அரசு சொல்லிருச்சு நந்தினி அப்படின்ற அரசு நிறுவனம் இங்க எப்படி ஆவின் இருக்குதோ அந்த மாதிரி நந்தினி அப்படின்ற அங்க ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தின் மூலமா தான் கோயில்களுக்கு நெய் வழங்கப்படுது, நாங்களாம் பரிசோதனை பண்ணிட்டு தான் கொடுக்குறோம், மூடிட்டு போங்கடா அப்படின்னு கர்நாடகாவில் ஒரு ஆப்படிச்சு விட்டாங்க. இந்த ஆண்ட தமிழ்நாட்டில் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. பழனி கோவில் அதனுடைய பிரசாதம் மற்றும் பழனி கோயிலில் பயன்படுத்தப்படுகின்ற நெய்யானது ஏஆர் டைரி அப்படின்ற அந்த நிறுவனத்தால் வழங்கப்படுகின்ற நெய் கிடையாது, அது ஆவின் நிறுவனத்தில் உருவாக்கப்படுகின்ற உற்பத்தி செய்யப்படுகின்ற நெய் தான் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இது குறித்து அவதூறு பரப்பிய பாஜகவினுடைய இளைஞர் செயலாளர் வினோஜ் பி செல்வம் அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த நெய்யத்தான் இங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பச்சையாக அவதூறு பரப்பிய இவர்கள் மீது தமிழ்நாடு அரசு காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்குது. இந்த சூழல்ல தான் ஒரு காட்டுப்பண்ணியாக அலைந்து கொண்டு இருக்கின்ற இன்னும் குரங்கிலிருந்து மனிதனாக எல்லாரும் பரிணாம வளர்ச்சி பெற்ற சூழலிலும் இன்னும் காட்டுமிராண்டியாக அந்த காட்டுமிராண்டி நிலையிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மோகன்ஜி என்கின்ற நபர் பழனி பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவு மாத்திரைகளை கலந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பிட்ட போடுறாரு. எப்படியா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, செவி வழியா செய்தி வந்துச்சுன்னு சொல்றான். செவி வழியா செய்தி வந்துச்சுன்னா அவனை நிக்க வச்சு செவிலே ஓங்கி ஒரு அற விடணும். அந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான பொய்யை கிளப்பி விட்டுருக்கிறான். ஏற்கனவே அர்ஜுன் சம்பத் தமிழ்நாட்டில் இதே வேலையை பார்த்தான். முஸ்லிம்கள் அவங்களுடைய கடையில விற்கிற பிரியாணியில கருத்தடை மாத்திரையை கலந்துடுறாங்க, இதனால ஆண்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படும், நீங்க குழந்தைகள் பெற்றுக்க முடியாது, இதனால இந்துக்களின் எண்ணிக்கை குறையும், இந்துக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு அரசியலை நீண்ட காலமாக இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் போன்ற அல்லக்கைகள் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அதையே இந்த மோகன்ஜியும் வாந்தி எடுத்திருக்கிறான். பழனி கோவில் பஞ்சாமிர்த அந்த பிரசாதத்தில் கருத்தடை மாத்திரை கலந்திருக்கிறார்கள் அப்படின்றதற்கு என்ன ஆதாரம்? ஆண்மை குறைவு மாத்திரைகள் கலந்திருக்கிறாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம்? அங்கேயும் தரக்கட்டுப்பாடு இருக்குது, ஆய்வு செய்வாங்க. அப்படித்தான் அதுவும் தூய்மையான முறையில் தயார் செய்யப்படுது, பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. அதில் தர பிரச்சனை வந்தால் அந்த பஞ்சாமிர்தத்தை உடனே கொட்டி அழிச்சிருவாங்க.
இந்த போன்ற சம்பவங்கள் ஏற்கனவே நடந்திருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதுல ஆண்மை குறைவுக்கான மாத்திரைகள் கலந்துருக்கிறாங்க, கருத்தடைகளுக்கான மாத்திரையை கலந்துருக்கிறாங்க, எப்படியா உனக்கு தெரியும் அப்படின்னா அங்க வேலை செய்யறவங்க எனக்கு சொன்னாங்க, செவிவெளி செய்தி அப்படின்னு கூச்சமே இல்லாமல் இந்த எருமை, இது போன்ற எருமையை கூட சொல்லக்கூடாது, எருமைக்கு சூடு இருக்குது, சொரணம் இருக்குது, இந்த நாய்க்கு எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு பொய்யை அவதூறை கூச்சமே இல்லாம இந்த நபர் பரப்பிட்டு இருக்கிறாரு. இந்த நபரை தமிழ்நாடு அரசு காவல்துறை கைது செய்ய வேண்டும். இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு நேரடியாக தலையிட்டு இந்த பன்றியை வேட்டையாடி சிறையில் அடைக்க வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. மீண்டும் இன்னொரு செய்தியில் இணைவோம். நன்றி.